Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் இது. ஏஎல்பி அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதை பற்றி வீடியோ தான் இது ஃபுல்லாக. நீங்கள் ரயில்வேயில் ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு ட்ரீமோடு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பார்க்கலாம். இது ஏஎல்பி 2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண வரப்போகுது, அப்கமிங்கில் வரப்போகுது. இதில் குவாலிஃபிகேஷன் என்னன்றது பார்க்க போகிறோம், ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம், எக்ஸாம் பேட்டர்னு அதேமாதிரி சிலபஸ் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் மெயினான ஹைலைட் வந்து இதுதான். ஷார்ட் நோட்டீஸு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 10 ஏப்ரல் வர மாதிரி அவங்க டென்டேட்டிவ் விட்டுருக்காங்க. இதோட வேகன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 9,900 வேகன்சி கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே ரியலாகவே வந்துடும், உங்களுக்கு ஏப்ரலில் வரும். ஓகேவா, இது முன்கூட்டியாக ஒரு சின்னதாக வரக்கூடியது. இதோட டீட்டெயில் ஏஜ் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏஎல்பிக்கானது இது கொடுத்துட்டாங்களே, இது அஃபிஷியலாக 10 ஏப்ரலில் வரும். அப்போ இதுக்கான டீட்டெயில்ஸை இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு இதில் ஆல்ரெடி விட்டுருந்தாங்க 2024. அதை பற்றி தான் அதில் இருக்க குவாலிஃபிகேஷன்லாம் எல்லாமே என்ன டீட்டெயிலும் வரும். அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைமில் வந்தது வந்து நம்ம கம்மி தான், 5000 சம்திங் தான். இப்போ வரப்போகுது, இந்த மாதிரி வரும். இதே தான் ஏஎல்பி உள்ளது வரப்போகுது. ஓகே, அப்போ 2025க்கான வரப்போகுது. ஏன்னா எப்போயுமே ரெகுலராக பார்க்குற போது ரயில்வேல இப்படி விட மாட்டாங்க. ஆனால் இந்த வட்டம் இந்த ஏஎல்பி வந்து நெக்ஸ்ட் வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து விடுவாங்க. தொடர்ந்து இப்போ வருது இது மட்டும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதில் மெயினானது மெடிக்கல். இந்த மெடிக்கலில் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமான பார்ட்டு இதில். ஏன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் போது நீங்கள் தான் ட்ரைவ் பண்ண போகிறீங்க, மெயினாக இருக்கணும். அப்போ இதில் டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/6 இருக்கணும். இதில் ரெண்டுலேயுமே வித்தவுட் கிளாஸில் இருக்கணும். நியர் விஷனில் வந்து 0.6 இருக்கணும், 0.6 இருக்கணும் வித்தவுட் கிளாஸில் தான். இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் ஆகணும், எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகணும். கலர் விஷனாக இருக்கணும், பைனாகுலர் விஷனாக இருக்கணும், ஃபீல்ட் ஆஃப் விஷனாக இருக்கணும், நைட் விஷனு, மயோஸ்கோபிக் விஷன், இது எல்லாத்துலேயும் கிளியராக நீங்கள் இருக்கணும். இந்த A1 ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஓகேவா, இது எல்லாமே ஃபிட்டாக இருக்கணும், மெயினானது. நெக்ஸ்ட்டு இதோட ஏஜ் லிமிட்டு நீங்கள் பார்க்கும்போது 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கணும். இது ஒவ்வொருத்துக்கும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். SC/ST தான் 5, அதர் 3, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் இருக்குது. ஓகே, இது சாம்பிளுக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் லிமிட்டு. ஓகே, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எதுக்குள்ளே இருந்தால் நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டேட்டோடு வரும். இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ நீங்கள் வந்து நார்மலாக 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி. ஓகே, எலிஜிபிள் தான். அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் 500 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் CBT 1 அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் 1 அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 400 ரீஃபண்டபிள் ஆயிரும், எக்ஸாம் அட்டன் பண்ணாலே. அதே மாதிரி அடுத்தது வந்து 250 கேட்டகரி யாராருன்னு பார்த்தீங்கன்னா SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸு, இந்த மாதிரி இருக்கவங்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இந்த 250மே எக்ஸாம் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 இருக்கும், CBT 1 இருக்கும், அப்புறம் CBT 2 இருக்கும். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் DV, அடுத்து மெடிக்கல். இதுதான் மெயினாக இருக்கும். இத்தனை ப்ராசஸும் நம்ம கடந்து போகணும், எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான டூரேஷன் வந்து 60 மினிட் கொடுத்துருப்பாங்க. அதில் 75 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், 75 மார்க் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, 1/3 இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடக்கும், ஒரே ஷிஃப்ட்டில் இல்லாமல் வெவ்வேறு டைம் ஷெட்யூலில் இருக்கும், எக்ஸாம் நடக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு இதில் கிளியராகி வர்றவங்கள தான் செகண்ட் கூப்பிடுவாங்க. இது வந்து சிலபஸ். இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இதுக்கு CBT 1க்கான சிலபஸ். இது மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது நார்மலாக. இதை நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி இதை இன்டெப்த்தாக அதை படிக்கிறீங்கன்னா இந்த தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் சிலபஸ்ஸு, இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2. நம்ம ஸ்டேஜ் 1ல் கிளியர் பண்ணி வர்றவங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு CBT 2க்கு கால்ஃபர் வரும். ஓகேவா, அதுலேருந்து பாஸ் ஆகிற வரவங்களுக்கு 15 டைம்ஸ் எடுப்பாங்க CBT 1லேருந்து. ஓகேவா, அதில் எடுக்கிறாங்க. இதோட சிலபஸ் நீங்கள் பார்க்கும்போது
இந்த சிபிடி 2 வந்து 2 பார்ட்டாக நடக்கும், பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி. அந்த இதில் உங்களோட மொத்த டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes கொடுப்பாங்க. டோட்டல் கொஸ்டின் வந்து 175 இருக்கும். இதில் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 90 minutes இருக்கும், 100 questions இருக்கும். பார்ட் பியில் வந்து 60 minutes இருக்கும், 75 questions இருக்கும். இது எல்லாத்துக்கும் இதில் வந்து 1/30 இது ராங்க் நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணிங்கன்னா இதுலேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இந்த பார்ட் ஏ வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. இந்த பார்ட் ஏல தான் உங்களோட மெயினானது. இந்த பார்ட் ஏ 100 கொஸ்டினில் தான் உங்களுடைய இது. இந்த பார்ட் பி வந்து குவாலிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதுமானது. நீங்கள் எலிஜிபிளாக அதில் கிளியர் மட்டும் பண்ணால் போதும், பாஸ் ஆனால் மட்டும் போதும். இது பார்ட் ஏக்குள்ளது. இப்போ செகண்ட் சிபிடி 2 உடைய சிலபஸ்ஸு பார்க்குற போது இது பார்ட் ஏக்குள்ளது. இதுக்கான சிலபஸ் தான் மேக்ஸு, ரீசனிங்கு, அதேமாதிரி பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உள்ளது. இதுதான் மெயினானது. இதுதான் உங்களை ஜாப் டிசைட் பண்ணக்கூடியது. ஓகேவா? செகண்ட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆகணும். இது ஏ. இப்போ பின்னு பார்த்தீங்கன்னா பியில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் என்ன நேச்சுராக எடுத்துருக்கீங்களோ, எந்த ட்ரேடில் இருக்கீங்களோ, இந்த ட்ரேடு சிலபஸ்ஸு இருக்கும். அதில் இந்த இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் குவாலிஃபை மட்டும் பண்ணால் போதும். பர்சன்டேஜில் ஒரு 35% நீங்கள் பாஸ் ஆனால் போதும். இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. இப்போ சிலபஸ் மட்டும் ட்ரேடு வந்து மாறும். இதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெக்கரேட்டட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங்கில் ஜிஓஐஏ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிற முடியும். டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸில் இருக்கும். இது எல்லாமே எதோட ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா ஐடிஐ, ட்ரேடு, அப்ரெண்டிஸு, இந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். இதோட புக்ஸு, இதோட சிலபஸ் எல்லாமே இந்த வரை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பாஸ் ஆகணும். அப்போ இந்த ட்ரேடுக்கான சிலபஸ் ஒரு சிலர் இப்போ ஈஸி எதை படிக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், அதுக்கு தனியாகவே அவங்க நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரேடில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெறும் குவாலிஃபைங் டெஸ்ட்டு தான். சிபிடி 2ல் வர்றது பார்ட் பி. இது உங்களோட இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேடில் நீங்கள் எக்ஸாம் உங்களோட கொஸ்டின் பேப்பர் வரும். எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல் மெக்கானிக், வயர்மேன், ஆர்மேச்சர், காயில் வைண்டர், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர் மெஷினிங், மெக்கானிக், இந்த மாதிரி இது வரும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால் மெக்கானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கு, ரேடியோ அண்ட் டிவி இது ரிலேட்டடாக. மெக்கானிக்கல்னால் ஃபிட்ரு, மெக்கானிக்கு மோட்டார் வெஹிக்கிள்குள்ளது, டிராக்டர் மெக்கானிக்கு டீசலு, டர்னரு, மெஷினிஸ்ட்டு, ரெஃப்ரிஜரேட்டர், அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங், மெக்கானிக், ஹீட் இன்ஜினு, மில் ரைட்டு, இந்த மாதிரி உள்ள அதுக்கு ரிலேட்டடான ட்ரேடு தான் இருக்கும். அதில் நீங்கள் பண்ணுற மாதிரி. இது ஆட்டோமொபைல்னால் ஆட்டோமொபைல் ரிலேட்டடானது. இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் எந்த இப்போ மெக்கானிக்கலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். உங்களுடைய பார்ட் பியோட கொஸ்டின் இதிலிருந்து தான் இருக்கும். அப்போ இதுக்கான மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் பாஸ் ஆனால் மட்டும் போதுமானது. ஓகேவா? இப்போ அடுத்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இல்லையா, இதுலேயுமே நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சிபிடி 2 கிளியர் பண்ணோன்னே இங்கே வருவீங்க. இதில் வந்து இதுலேயும் ஜஸ்ட் நீங்கள் அதில் உங்களுக்கு 70% மார்க் வரும், இங்கே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேட்ரி டெஸ்ட் பேட்ரி சொல்லுவாங்க. அது செக்ஷனில் இருக்கும். நீங்கள் இதில் செப்பரேட் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே குவாலிஃபை ஆகணும். நீங்கள் ஜஸ்ட் இதுவுமே குவாலிஃபை தான் ஆகணும். குவாலிஃபை பண்ணிங்கன்னா போதுமானது. இது எல்லாமே இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும். இது எல்லாமே இதில் வந்து எந்த நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது இந்த இதுக்கு வந்து சி பேட்டுக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இது 70% உங்களுக்கு பார்ட் ஏலேருந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? சிபிடி 2 எழுதுனில்லை. அடுத்து வந்து இந்த 30% வந்து இந்த சிபிடி இதிலேருந்து எடுப்பாங்க. டி ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. இந்த டி ஸ்கோரு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 42 மேலே இருந்தால் போதுமானது. ஈச் பேட்டரியில் வந்து டெஸ்ட் பேட்டரி வந்து 42 இருந்தால் போதும். ஓகே, இதுதான் மெயின். இது அடுத்து இந்த வரையும் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் உங்களை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. இதுதான். இது முடிஞ்சுனாலே உங்களுக்கு வேலை தான், மெடிக்கல் அப்புறம் போஸ்டிங் தான். ஓகேவா? இதுதான் பேசிக்கானது. இதுதான் அப்கமிங்கில் வரக்கூடியது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ யாராவது எழுதினவங்க ஏஎல்பியில் கொஞ்சம் மிஸ் பண்ணி ஏதாவது லாஸ் தோற்றுருந்தீங்க அப்படின்னா, ஃபெயில் ஆகியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணி நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.